Third over. Okay. So exercise 1.6, question number 4. So the equation பாருங்க. இந்த equation பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் என்ன நம்மால டிசைட் பண்ண முடியும். ஏன்னா first equation into 3 போட்டீங்கன்னா we get second equation. First equation into 2 we get third equation. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த 3 பிளேன் ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் தான். இந்த மூணும் பேரலல், அதாவது ஒரே பிளேன் மேல தான் 3 ஓட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிடா சொன்னது? 3 புக் அப்படியே அடிக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்போ இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். டச் பண்ணிட்டு மீனிங் புரியுதா? பேரலல் கிடையாது, இது ரெண்டும் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆகும். அததான் இது இண்டிகேட் பண்ணுது. சோ இந்த மாதிரி மூணுமே ப்ரொபோர்ஷனலா இருக்குது அப்படின்னா ரேங்க் வந்து 1 மாறிடும். ஏன்னா இது மூணுமே 1 தான் அப்படின்றதா இது ஒரு ஆக்சுவல் மீனிங். சரியா சொல்றது? இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு என்னென்ன ரூலை ஃபாலோ பண்ணமோ அதை அப்படியே இங்கேயும் செய்ய போறோம். என்ன ரூல்? ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டெப் நம்பர் 1 should write ax equal to b form. Step number 2 augmented matrix a comma b. Step number 3 to find rank of a comma b and rank of a using row operation only அப்படின்னு சொன்னேன். காலம் இங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம யூசுவலா ரேங்க் கண்டுபிடிக்கிற இடத்துல காலம் சேஞ்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. புரியுதா? வெறும் find the rank அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அங்க காலம் சேஞ்ச் பண்ணி போடலாம், தப்பு கிடையாது. பட் இங்க வந்து கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணும்போது ரோ ஆபரேஷன் மட்டும் தான் செய்யணும், காலம் சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மாத்தணும். அதை செய்ய மாட்டீங்க, அதனால வேண்டாம். சோ இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மேண்டிட்டரி. இது முடிச்ச உடனே அடுத்த 3 கண்டிஷன் வரும். 1 rank of a comma b not equal to rank of a வா போலாம், or rank of a comma b equal to rank of a. This is equal to 3. 3 means number of unknowns. Next, rank of a comma b equal to rank of a, that is less than 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஓட கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னென்ன ஆன்சர் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர்? மத்தவங்கலாம் எனக்கு அமைதியா இருக்கும். ஒருத்தர கொஸ்டின் கேட்டா அவங்க மட்டும் தான் என்கிட்ட பேசணும். ஏன் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன்? Rank of a comma b is not equal to rank of a comma b. So inconsistent, no solution. So இத பார்த்தோம், மறக்கூடாது, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதுக்கு ரிலேட்டடா சம் போடாச்சு. உட்காரு சொல்றா. நெக்ஸ்ட் என்ன ரூல்? So number of unknowns க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன மீனிங்? அது கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் less than 3, less than number of unknowns, equal but less than number of unknowns இருந்தா என்ன பார்த்தோம்? So consistent many solution, infinity many solution பார்த்தோம். இது மூணுத்துல ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்ன. சோ இதுக்கு ரிலேட்டடா சம் பார்த்தாச்சு, யூனிக் சொல்யூஷன் பார்த்தாச்சு, மெனி சொல்யூஷன்லயும் 2 சம் போட்டாச்சு. இப்போ ஃபைனலா அந்த மெனி சொல்யூஷன்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற சம்ஸ பார்க்க போறோம். ஓகே, லிசன்.
So question number 4 அதே ஸ்டெப்ஸ் அந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். முதல்ல ஆன்சர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும். சொல்யூஷன் எழுதியாச்சு. So step number 1 should write AX equal to B formation. So first இருக்கிறது பேரு coefficient matrix. அதான் A matrix. X அப்படிங்கிறது variable matrix. B அப்படிங்கிறது constant matrix. So 2 minus 1 1 6 minus 3 3 4 minus 2 2 வரும். X Y Z 2 6 4 இந்த மாதிரி கிடைக்கும். இது first step AX equal to B form. Step number 2 augmented matrix A comma B. This is equal to 2 minus 1 1 2 6 minus 3 3 6 4 minus 2 2 4. So இந்த மாதிரி ஸ்டெப் நம்பர் 3 ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். சோ ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா நெக்ஸ்ட் the ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதணும். நாட் ஈக்குவல். சோ 2 minus 1 1 2. ஏன் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ஃபிக்ஸ்டா எழுதுறேன்னா எந்த ரோவை சேஞ்ச் பண்ணாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்ல நமக்கு. சோ இல்ல அப்படின்னா எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எழுத வேண்டியதுதான். சோ இப்போ R2 மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். என்ன மாதிரி சேஞ்ச்னா எனக்கு இந்த 6 0 ஆகணும் அவ்வளவுதான் என்னோட எய்ம். சோ அப்போ இங்க 2 இருக்குது, இங்க 6 இருக்குது, இங்க 2 இருக்குது 6 இருக்குது. இந்த 2வை எதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 கிடைக்கும் 3. அதனால R2 minus 3 into R1. சோ R1 minus 3 ஓட மல்டிப்ளை பண்ணா minus 6 plus 3 minus 3 minus 6. நம்ம ஒரு எலிமெண்ட் தான் 0 பண்ண ட்ரை பண்றோம். என்ன நடக்குது? டோட்டல் எலிமெண்ட் 0 ஆகுது. மாதிரி ஆகுது. அதே மாதிரி R3 சேஞ்ச் பண்றோம். சோ R3 இங்க 6 இங்க என்ன இருக்கு 4. 2 எதோட மல்டிப்ளை பண்ணா 4 ஆகுது 4. அதாவது 2 மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 வரும். ரெண்டு சேம் சைன் இருந்தா ஆட் பண்ண முடியாது, அதாவது 0 ஆகாது. அதனால என்ன பண்ணோம், ஏதோ ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். R3 minus 2 into R1. அப்போ minus 4 plus 2 minus 2 minus 4. மறுபடியும் ஒரு எலிமெண்ட் தான் 0 பண்றோம். பட் ஆனா மொத்தமே 0 ஆகுது. நான் இதை தான் சொன்னா அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே இதை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா 3 ஈக்குவேஷன் எப்படி இருக்குது ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் 1 தான் வரும். அதுக்கு கம்மி போகாது. சோ ரேங்க் 1 தான். சோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேர்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரேங்க் கண்டுபிடிச்சாச்சு. ரேங்க் ஆஃப் A, B என்ன வரும் திவ்யா? கீர்த்திகா ரேங்க் ஆஃப் A, B ஏவுக்கு சரவுண்ட். சோ லாஸ்ட் காலம் விட்டுட்டு பார்த்தா அதுதான் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம எந்த காலத்தையும் சேஞ்ச் பண்ணல ஆக்சுவலா. இங்க இதோட லாஸ்ட் காலத்தோட சேர்த்து பார்த்தா அதுக்கு பேர் தான் என்னது A, B. சோ இங்க எழுதுறீங்க இட் இஸ் இன் தி எக்லான் ஃபார்ம் எழுதிட்டு therefore rank of A, B equal to rank of A equal to என்னது 1. simply 1 1 இருக்கு அப்படின்னா this is actually less than 3. அதாவது less than number of unknowns. இப்படி இருக்குன்னா நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம் ஃபைனலா பாருங்க. less than number of unknowns இருக்குனாவே என்னது நமக்கு consistent infinite solution. எப்ப இருக்குன்னு சொல்லிட்டோமோ அதை நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகும். சரியா? ஓகே. சோ இத கண்டிப்பா எழுதணும். இதுக்கு மார்க் இருக்கு எக்ஸாம்ல. சரியா? சோ rank of A, B equal to rank of A equal to 1 less than 3. Therefore given system of equations or given system is consistent and has infinitely many solutions. Infinitely many solution. கன்சிஸ்டன்ட் இருக்கணும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். கண்டிப்பா இந்த ரெண்டு வேர்டு இருக்கணும். அது இருக்குதான்னு செக் பண்ணுவான். சரி, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொன்ன பிறகு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணமோ மறுபடியும் அதே தான் இங்கேயும் செய்ய போறோம். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன செய்வோம்? அகைன் AX equal to B ஃபார்ம். இப்படி இருந்த மேட்ரிக்ஸ் தான்
ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஜாயின் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ மறுபடியும் அதே ஃபார்மேஷன் போறோம். ஸோ அப்போ நமக்கு 2 -1 1 வருது, மற்ற இடமெல்லாம் 0 தான். x y z 2 0 0. ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் போறோம். ஸோ ரோ இன்ட்டு காலம். ஸோ 2x - y plus z equal to 2 நம்பர் 1. நெக்ஸ்ட் 0 into anything totally 0 equal to 0. மறுபடியும் 0 into anything 0 equal to 0. ஸோ இந்த இடத்துல இது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்ட் தான் சொன்னேன் நான். ஆக்சுவலி இப்போ 0 ஈக்குவல் டு எங்கன்னா சம் நம்பர் இருந்ததுன்னா 0 என்னைக்கு சம் நம்பர் ஈக்குவல் ஆகாது. அதனால இதே இடத்துல என்ன சொல்லிடலாம், நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. நம்ம எத்தனை வேரியபிளுக்கு ஆன்சர் போனோம்ங்க, 3 வேரியபிளுக்கு ஆன்சர் போனோம். ஸோ மேத்தமெட்டிக்கலா அது இம்பாசிபிள் அது. அதனால என்ன பண்ணுவோம், எப்படி 2 ஈக்குவேஷன் இருக்கும் போது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ சஜஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு என்ன பண்ணோம், நம்மளே வேல்யூவை சஜஸ்ட் பண்ணோம். புரியுதா? அது எப்பவுமே நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல வருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிறீங்க, லெட் z equal to k and y equal to t அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பா since this k, t belongs to r ன்னு எழுதணும். எழுதலனா ஒரு மார்க் குறையும். இது 2 இடத்துல எழுதணும், இங்க எழுதணும், ஆன்சர்ல எழுதணும். சரியா சொல்றது? ஓகே. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் போட்டீங்கன்னா 2x - y plus z equal to 2 ன்னு இருக்கு. 2x minus t plus k equal to 2 ன்னு இருக்கு. 2x equal to 2 plus t minus k. x equal to 1/2 into 2 plus t minus k. யாருமா கூப்பிடல? அவங்க ரொம்ப நாங்க சொல்லுங்க. ஆக விஷயம் தான். பாருங்க. சோ x ஈக்குவல் டு என்ன வருது, இந்த 2 ரைட் சைடு கொண்டு போனா என்ன ஆயிடும், 1/2 இன்டுன்னு வந்துரும். சோ இந்த இடத்துல ஃபைனலா ஆன்சர் எழுதும் போது நம்ம எப்பவுமே இப்படி இருக்கணும், பிராக்கெட்ல இருக்கணும், x y z இந்த மாதிரி இருக்கணும். this is equal to value of x இதான் 2 plus t minus k by 2. இது x ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்னது, y ஓட வேல்யூ என்ன இருக்குது, நம்ம இத மாத்தி கூட நீங்க கொடுக்கலாம், மிஸ்டேக் அதெல்லாம் தப்பு கிடையாது. m n கொடுக்கலாம், எல்லா நம்பர் வேணா கொடுத்துக்கலாம், இங்க t கொடுக்கலாம், அங்க k கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாறி இருக்கும். மீனிங் புரியுதா? இது மாறி இருக்கும், வேல்யூஸும் மாறும். சரி. சோ y ஓட வேல்யூ t எடுத்தோம், z ஓட வேல்யூ k எடுத்தோம். சோ இந்த இடத்துல கண்டிப்பா since k, t belongs to r அப்படின்னு எழுதணும். இது இம்பார்ட்டன்ட். இங்க வெறும் k t போட்டீங்கன்னா அந்த ஃபுல் மார்க் கிடைக்காது நமக்கு. சரியா சொல்றது? அது எங்க இருக்கு அப்படிங்கறத கிளியரா சஜஸ்ட் பண்ணணும். மீனிங் புரியுதாமா? சோ இப்போ இது கரெக்டா அப்படின்னு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம விருப்பப்படி எந்த வேல்யூஸ் வேணா ரியல் நம்பர்ல இருந்து எடுத்து நம்ம கொடுக்கலாம். கொடுத்தா அந்த 3 ஈக்குவேஷன் என்ன ஆகும், நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுதா? இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இதை வேற மாதிரியும் சொல்லலாம். இது என்னடான்னா, திஸ் இஸ் கால்ட் 2 parameter family of solution அப்படின்னு பேரு. இது பேர் என்னது, ஏன்னா 2 வேரியபிளுக்கு நம்மளே வேல்யூஸ் சஜஸ்ட் பண்றோம் இல்லையா, அதனால இதுக்கு 2 parameter family of solution. அந்த parameter அப்படிங்கிறது தான் ஒன்னு k, இன்னொன்னு என்னது t. இதுக்கு முன்ன எழுதுறமே அதுக்கு பேர் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ சஜஸ்ட் பண்றோம். சோ அதுக்கு பேர் என்னது, 1 parameter family of solution. மீனிங் புரியுதா? சம்டைம்ஸ் நம்ம 1 மார்க்ல இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொன்னா, இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு the given system of equations as கொடுத்துட்டு 1 parameter family of solution, 2 parameter family of solution அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றது இல்ல, இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே அதை கண்டுபிடிச்சிடலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. புரியுதா? என்னடா ஆப்ப போறதா? சரிப்பா. நெக்ஸ்ட் பாரு, அடுத்த இந்த சம் முடிச்சுட்டு எழுதிக்கலாம். கவனி, இது சம் நம்பர் 4 முடிஞ்சிருச்சு.
the same ditto ஒரு क्वेश्चन இருக்கு இந்த சம் முடிச்சிட்டு இந்த சம்முக்கு உங்க நோட்ல எவ்வளவு இடம் தேவைப்படுதோ அதே அளவு விட்டுட்டு நாளைக்கு அந்த சம் செஞ்சு வரீங்க எக்ஸாம்பிள் சம் 1.31 ஹோம்வொர்க் சம் இதே மாடல் தான் இருக்கும் 1.31 இதே மாதிரி 2 parameter family of solution தான் வரும் சரியா சொல்றது நெக்ஸ்ட் முக்கியமான சம் ரெண்டு क्वेश्चन இருக்கு அத பார்த்து அதுக்கப்புறம் மத்தது போலாம் லிசன் so example sum 1.29 test for consistency of the system of linear equations linear equations இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க x plus 2y minus z equal to 3 3x minus y plus 2z equal to 1x x minus 2y plus 3z equal to 3 x minus y plus z plus 1 equal to 0 நல்லா கவனிங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்லயுமே நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க ஈக்குவேஷன் 4 ஆனா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 எத்தனை வேரியபிள் தான் இருக்குது 3 வேரியபிள்ஸ் தான் சோ அப்ப அந்த ரேங்க் எப்படா யூனிக் சொல்யூஷன் வரும்னா இது ரேங்க் 4 வரணும்ன்றது இல்ல அதனால தான் பிராக்கெட்ல அந்த வேர்ட் யூஸ் பண்றோம் rank of a comma b equal to rank of a equal to என்ன எழுதணும் number of unknowns அப்படினு நான் சொன்னேன் number of unknowns அப்படிங்கிறது x y z தானே தவிர ஈக்குவேஷன்ஸ் கிடையாது மீனிங் புரியுதா rank a comma b யோ rank of a யோ 3 க்கு ஈக்குவலா இருந்தாவே யூனிக் சொல்யூஷன் சரியா ஆனா இங்க எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு நமக்கு 4 ஈக்குவேஷன் ஒருவேளை யூனிக் சொல்யூஷனா இருந்தா 4 ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா சோ 3 ஈக்குவேஷனை விட கம்மியா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை இந்த xyz வேல்யூ நம்மால போட முடியாது சரியா ஆனா இங்க ஒரு ஈக்குவேஷன் அதிகமா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது இன்னும் நல்லதுதான் எது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை எடுத்து சம் போடும் புரியுதா இப்போ நம்ம வந்து இது ஆஸ் யூஷுவல் மெத்தட தான் இதை நம்ம சால்வ் பண்ண போறோம் கவனிங்க நல்லா கவனிங்க இந்த சம் கேட்டா மிஸ்டேக் ஆகக்கூடாது சரியா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் நம்பர் 1 ax equal to b form a இருக்கு x இருக்கு ஈக்குவல் டு என்ன இருக்குது b இருக்கு சோ aங்கிறது என்னது நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் a மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கு பாருங்க 1 2 -1 இருக்கு 3 -1 2 இருக்கு 1 -2 3 இருக்கு 1 -1 1 இருக்கு சோ x y z 3 1 3 -1 அந்த இடம் நல்லா கவனிச்சுங்க நம்ம ax equal to b தான் எழுதுறேன் அந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் நமக்கு ரைட் சைடு இருக்கணும் பட் இங்க கான்ஸ்டன்ட் 0 இருக்கு பட் லெஃப்ட் சைடுல +1 இருக்கு அது ரைட் சைடு கொண்டு போயிட்டு -1 ஆ எழுதணும் அப்படியே போட்டீங்கன்னா இங்கவே தப்பு தான் இதுக்கு மேல எதுவும் சரியாகாது புரியுதா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அதேதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a comma b so this is equal to a comma b 1 2 -1 3 3 -1 2 1
1 minus 2 3 3 1 minus 1 1 minus 1 இந்த மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், 4/4 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சோ எப்படி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 0 ஆகணும், 1 0 ஆகணும், இந்த 1 0 ஆகணும். அடுத்து செகண்ட் ரோல ஒரு 0 முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரோல எவ்வளவு இருக்கணும்? மினிமம் 2 zeros இருக்கணும். ஃபோர்த் ரோல 3 zeros மினிமம் இருக்கணும். அது பேர் தான் எக்லன் ஃபார்ம். அதை வச்சு தான் நம்ம ரேங்க் சொல்லுவோம். மீனிங் புரியுதாமா? சரி, ஓகே. இப்போ நமக்கு the next equivalence matrix R1, the first element as 1. So it is very useful. அதனால நம்ம எதுவும் மாத்த போறது கிடையாது, அப்படியே தான் எழுத போறேன். So 1 2 minus 1 3. So second row change பண்றோம்னா அதுக்கு நேரா எழுதணும். R2 goes to என்ன பண்ணிட்டோம்? R2 minus 3 into R1. இத சைடுல தெளிவா எழுதுங்க. தெளிவா எழுதுனாதான் அது கரெக்ட்னா தான் இந்த பக்கம் கரெக்ட் வரும். சரியா சொல்றது? R2 3 minus 1 2 1. R1 minus 3 ஓட மல்டிப்ளை. minus 3 minus 6 plus 3 minus 9. So add பண்ணா நம்மோட இன்படி 0 minus 7 plus 5 minus 8. இனி R2 ல எந்த சேஞ்சஸும் தேவை கிடையாது. கரெக்டா ஒரு 0 தான் வந்து. இங்க 2 0 வந்தாதான் இன்னும் நம்ம யோசிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் R3. R3 goes to 1 1 தான். வெரி சிம்பிள். R3 minus R1. அப்படியே சப்ட்ராக்ட் பண்றோம். 1 minus 1 நம்ம மெயின் படி 0 ஆயிடுது. minus 2 இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்ப அதுவும் minus 2 ஆகும். என்ன வரும்? minus 4. 3 இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். plus 1 ஆயிருக்கும், அதனால plus 4 ஆயிருக்கும். புரியுதா? அடுத்து என்ன வரும்? நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? சத்தமா 0. அடுத்து என்ன பண்ணிட்டோம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? நெக்ஸ்ட் ஆபரேட்டர் என்ன? ஒரே ஒருத்தர். புரியுதாதான்? சொல்லு. R4 மைனஸ் என்னது? R1. சப்ட்ராக்ட் பண்ணுமா? 1 minus 1 என்ன வருது? 0. minus 1 minus 2 ஆகுது. so minus 3. 1 plus 1 ஆகுது. plus 2 minus 1 minus 2. சரியா? ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சது. 3 0 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? R2 ல R1 R2 இனி எந்த சேஞ்சும் கிடையாது. இனி R3 ல 4 0 ஆகணும். R4 ல இந்த 3 0 ஆகும். இது ரெண்டு 0 ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மாத்தணும். இது ரெண்டு 0 ஆகணும் அப்படின்னா நம்ம எதை தான் போய் பார்க்கணும்? இப்போ R2 பார்க்கணும். R2 பார்த்து ரெண்டு 0 ஆகும், அதுக்கப்புறம் மாத்தணும் பார்க்கணும். சரியா? ஓகே. So the next equivalence matrix R1 as usual 1 2 minus 1 3. R2 0 minus 7 5 minus 8. Next பாரு R3 goes to என்ன பண்ணலாம்? R3 ரெண்டுத்துக்கும் சேம் சைன் இருக்குது, ஆப்போசிட் சைன் மைனஸ் போடுறோம். R2 சரியா? இப்ப என்ன செய்யறோம்? நல்லா கவனிங்க. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதாக இடம் விட்டு வச்சிருக்கோம். அப்படியே எழுதும் ஃபர்ஸ்ட் எழுதுனா கூட மிஸ்டேக் வரும். சோ அது கொஞ்சம் கரெக்டா யோசித்து பாரு. இங்க என்ன இருக்கு? நமக்கு 7 இருக்கு. இங்க என்ன இருக்குது? அப்போ 4 ஓட இதை மல்டிப்ளை பண்றோம், 7 ஓட இதை மல்டிப்ளை. அப்போ R2 அப்படின்னா 4 வரும், R3க்கு 7 வரும். என்ன செஞ்சுமோ அதை பொறுமையா செய்யுங்க. இந்த இடம் மிஸ்டேக் ஆகக்கூடாது. பாருங்க, R3 ஓட 7 ஓட R3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? 0 minus 28 plus 28 அடுத்து 0. R2 ஓட minus 4 0 plus 28
-20 +32 சரியா இப்ப ஆட் பண்ணி பாரு நம்முடைய படி 0 0 +8 +32 இதே இடத்துல R4 சேஞ்ச் பண்றோம் R4 சேஞ்ச் பண்றோம்னா இங்க 7 இருக்கு இங்க என்ன இருக்குது -3 மறுபடியும் நமக்கு சேம் சைன் தான் இருக்குது சோ மைனஸ் பண்ணிரோம் சோ இப்போ நான் சொன்னபடி R4 முன்னாடி ஒரு நம்பர் எழுதி இடம் விடுறோம் அடுத்து R2 சேம் சைன் தான் இருக்குது மைனஸ் போட்டேன் எந்த நம்பர் எழுதும் மல்டிப்ளை பண்ற மாதிரி R4 7 R2 க்கு என்னது 3 மறுபடியும் அதேதான் வரப்போகுது சோ R4 7 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 -21 14 -28 next R2 into -3 so 0 +21 -15 +24 so அத பொறுமையா ஆட் பண்ணி எழுதணும் இந்த இடத்துல நேச்சுரலா இந்த நம்பர்ல எங்க மிஸ் பண்றீங்க புரியுதா ஞாபகம் இருக்கட்டும் அந்த அந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப தெளிவா கரெக்டா இருக்கும் இன்னொரு முறை பார்த்தா அதை நீ ஆட் பண்ணா கரெக்டா உங்களுக்கு இருக்கும் குட்டி குட்டி அங்கங்க எழுதி இது பண்ணி வச்சிருந்தேன்னா தப்பா தான் ஒரு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோ சோ 0 0 -1 எவ்வளவு -28 +24 என்னாச்சு ஓகே இன்னும் இது எக்லன் ஃபார்முக்கு வரல இன்னும் ஒரு இடம் மாற வேண்டியது சோ the next equivalence matrix 1 2 -1 3 0 -7 5 -8 0 0 8 32 next R4 goes to என்ன பண்ணிட்டோம் நீங்க -1 அங்க 8 என்ன பண்ணோம் R4 +8 இந்த ரெண்டு இடம் R3 R4 இந்த ரெண்டு இடம் 0 ஆன பிறகு நீங்க எதை தான் பார்க்கணும் R3 R4 தான் பார்க்கணும் மறுபடியும் R2 கோ R1 கோ போனீங்கன்னா அந்த நம்பர் இங்க வரும் அதனால இங்க -1 இருக்குது இங்க 8 இருக்குதுன்னா இத 8 ஓட மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஏன்னா ஆப்போசிட் சைடு இருக்கு சோ அதனால 8 into R1 plus R3 sorry இங்க R4 yes 8 into R1 plus R3 R4 8 ஓட மல்டிப்ளை பண்ணா -8 -32 R3 +8 +32 புரியுதா நம்ம ஒரு நம்பர் தான் நினைக்கிறோம் 0 வாங்குறோம் பட் அங்க மொத்தமா 0 ஆயிடுது சரியா போச்சா இப்போ இது எக்லன் ஃபார்முலா தான் இருக்குது ஒரு 0 இருக்குது ரெண்டு 0 இருக்குது அடுத்து என்னது ஃபுல்லாவே 0 வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயகனல் எலிமெண்ட்ஸ் கீழ இருக்கிற அத்தனை எலிமெண்ட் என்ன ஆயிருப்பாரு 0 சோ இப்படி இருந்தா அது ரேங்க் நம்ம தாராளமா சொல்லலாம் அதான் இதோட மீன் இப்போதைக்கு therefore it is in the echelon form அப்படினு போட்டு என்ன rank of a b therefore rank of a b this is equal to rank of a எல்லாமே ஈக்குவலா தான் தெரியுது a b ஓட rank அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைனலா என்னது 3 a ஓட rank என்னது அதுவும் 3 தான் அப்ப 3 பிராக்கெட்ல this is number of unknowns சரியா this is number of unknowns னா எத்தனை வேரியபிள் ஈக்குவேஷன் கிடையாது அங்க மூணு ஈக்குவேஷன் இங்க நாலு ஈக்குவேஷன் ஒன்னு கம்மியா இருக்கிறதுனால எழுத கூடாது சரியா number of unknowns 3 தான் அதுக்கு ரேங்க் ஈக்குவலா இருக்கு இப்படி இருந்தா என்ன கண்டிஷன் நம்ம எழுத போறோம் therefore given system is consistent and as என்ன எழுத போறோம் unique solution அப்படினா அதோட மீனிங் கொடுத்திருக்கிற அந்த நாலு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி x y z க்கு என்ன பண்ண போறோம் ஒரே ஒரு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரியா அது இருக்குது சொல்லியாச்சு ஓகே இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்றது நம்மளோட பழைய மெத்தட் தான் என்ன மெத்தட் அது அதே ரிவர்ஸ் process போகும் இந்த மேட்ரிக்ஸ் எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு அதை மறுபடியும் கொண்டு போவோம்
அப்படி எடுத்துட்டு போனா so again we should write ax equal to b form. So the last equivalence matrix 1a 2 minus 1 0 minus 7 5 0 0 8 இது ஃபுல்லா 0. So x y z 3 minus 8 32. So எங்கடா 0? கவனிங்க. சோ இதுல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஒரு பிளஸ் இதான் நம்ம. சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். ரோ இன்டு என்ன பண்ண போறோம்? காலம் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் நம்பர் அதான் வரும். அப்ப நமக்கு x plus 2y minus z this is equal to 3 number 1. Next minus 7y plus 5z equal to minus 8 number 2. Next 8z equal to 32 number 3. Next actually 0 equal to 0. சரியா? 0 equal to some number என்ன இருந்ததுன்னா இதே இடத்துல சொல்லிருப்போம். நம்ம ரேங்க் மாறி போயிருக்கு. புரியுதா? ரேங்க் மாறும் போதே நம்ம இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் அங்க போயே இருக்க மாட்டோம். இதுவே சொல்லிருக்கோம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ்ல 4 ஈக்குவேஷன்ஸே இருக்கு. பட் இது தேவையில்லாத. சோ 3 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள் ஈஸியா வேல்யூ போட முடியும். அதான் இங்க செய்ய போறோம். சோ நம்பர் 3 implies 8z equal to 32. அப்ப z equal to 4. ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சது. Next value. Equation number 2 implies minus 7y plus 5 into z பாருங்க 4. This is equal to minus 8. Minus 7y plus 20 equal to minus 8. Minus 7y equal to minus 28. Y also 4. Minus minus cancel ஆயிட்டா. சரியா? அப்ப என்ன வரும் நமக்கு? அதுவும் 4 தான். Next z value. So equation number 1 implies x plus 2y minus z equal to 3. So x plus 2 into y 4 ஆகுது minus 4. This is equal to 3. X plus 8 minus 4 equal to 3. X plus 4 equal to 3. So x equal to 3 minus 4. X equal to என்ன வருது? Minus 1. So finally x, y, z போட்டு minus 1, 4, 4 இந்த மாதிரி ஆன்சர் எழுதி வரும். இப்போ இந்த minus 1, 4, 4 அப்படின்னு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிற அந்த 4 ஈக்குவேஷன்ல நீங்க எங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு எப்படி இருக்கும்? எந்த ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலும் we get both side equal answer. அந்த மாதிரி நீ வெரிஃபை பண்ணிட்டு பார்த்து வரலாம் நம்ம செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. எந்த ஈக்குவேஷன் வேணா எடுத்துக்கோ. இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ 3 into 4 x க்கு மைனஸ் 1 மைனஸ் y க்கு 4 z க்கும் 4. சோ ஆன்சர் பாரு மைனஸ் 3 மைனஸ் 4 பிளஸ் 8. ஆன்சர் என்னது? 1. இந்த 1 கிடைக்கும் பாரு. சரியா சொல்றது? இந்த மாதிரி எப்பவுமே ஈக்குவலா கிடைக்கும். நீ எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் இந்த ஒரு வேல்யூவை தவிர, இந்த ஒரு வேல்யூ x y z தவிர வேற எந்த ஒரு வேல்யூவும் இந்த 4 ஈக்குவேஷனை எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தனியா எதுனா பண்ணலாம், செகண்ட் தனியா பண்ணலாம். அந்த 4 ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னா அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான். தட் இஸ் கால்ட் யூனிக் சொல்யூஷன். புரியுதா? செய்ய முடியுமா? நோட் எடுத்து எழுந்து பார்க்கலாம்.